கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, மீண்டுமாக தேவன் உங்களோடு அவருடைய பரிசுத்தமுள்ள வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு அடியேனுக்கு அவர் பாராட்டிட்ட மாபெரும் கிருபை இரக்கத்திற்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக அவருக்கே நன்றிகளை ஏறெடுத்துக் கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரக்கூடிய பொன்னான பிரமாணம் என்ற ஒரு ரசல் அவர்களுடைய ஆர்டிக்கல் அடங்கிய அந்த ஒரு தொகுப்பு உள்ளடங்கிய ஒரு புத்தகம். அதில் நம்ம ஏற்கனவே ஆரம்பிச்சிருந்தோம். அதனுடைய முதல் பாடமான ரீப்ரிண்ட் நம்பர் 5883ல அன்பு மற்றும் நீதியின் கொள்கைக்கிடையிலான வித்தியாசம் என்ற அந்த தலைப்புல நம்ம பாடத்தை ஆரம்பிச்சு, அதற்கு அந்த பாடத்துல சகோதரர் சில இணை தலைப்புகளாக, அதாவது சின்ன சின்ன சப்டாபிக்காக அவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தலைப்பையும் நாம தியானிச்சுட்டு வந்தோம். அதுல கடந்த முறை, அதாவது 5வது பாகத்துல நாம என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா, சுயநலமான ஒரு பக்க பார்வை அப்படிங்கிற ஒரு சின்ன சப்டாபிக் தான். அது சகோதரர் பேசியிருந்தாங்க. அதுல சகோதரர்கள் மத்தியில இந்த பொன்னான பிரமாணத்தை கையாளக்கூடிய விஷயத்துல அதுல தவறுதலாக செய்யக்கூடிய விஷயங்கள், சரியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் குறித்து அங்க பேசியிருந்தாரு. அது நாம கடந்த 5வது பாகத்துல அது தேவன் கிருபையில நாம முழுவதுமா பார்த்திருந்தோம். ஸோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, சகோதர சகோதரிகளே, அதே பாடத்துல கடைசியாக அவர் பேசியிருக்கிற ஒரு இணை தலைப்பு தான் அன்பு பிரதானமாய் ஆளக்கடவது. அன்பு பிரதானமாய் ஆளக்கடவது என்ற ஒரு கடைசி தலைப்பு தான். ஏன்னா சகோதர சகோதரிகளே, ஏன் நம்ம அநேக பாடங்கள் இருக்குது, அதுவும் நம்ம என்ன சொல்றோம்னா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலம் ஒருவேளை அநேக தீர்க்க தரிசன வெளிச்சங்களை கண்ணோக்கி பார்க்கும்போது இது கடைசி காலமாக இருக்க வாய்ப்பு இருக்கு என்பதை நாம் உறுதிப்படுத்துகிறோம். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாம பார்த்தோம்னா, இந்த முழு வேதமும் தேவனுடைய தெய்வீக திட்டத்தை உள்ளடக்கியும், அதுல அநேக தீர்க்க தரிசனங்களும் கால கணக்குகளும் நிழலும் பொருளுமான சத்தியங்களும் இன்னும் குணலட்சணங்கள் சார்ந்த பாடங்களும் நமக்கு உள்ளடக்க தேவன் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்திலுமே தேவன் மையமாக ஒரு நோக்கம் வச்சிருப்பாங்க இல்லைங்களா? முழு வேதத்தினுடைய மையமான ஒரு நோக்கம் தேவன் வச்சிருப்பாங்கல்ல. அந்த நோக்கம் என்னன்னா, நாமும் அவருடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயல் நிறைவு செய்யணும் நமக்குள்ள. அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா, பரிபூரண அன்பை அடைவது, அல்லது இலக்கை அடைவது, அல்லது ஓட்டத்தை முடிப்பது என்ற பல கோணங்கள் இருக்கு. ஆனா பொருள் ஒன்றுதான். மாம்சத்துல, அதாவது இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில மாம்சத்துல வாழும் போது பரிபூர்ண அன்பை நிறைவு செய்வதுதான் தலையாய பொருளாக இருக்கு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்போ இதற்காக தான் தேவன் நமக்கு எல்லா சத்தியங்களும், இன்னும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒருவேளை நன்கு சபையினுடைய ஒழுங்குமுறைகள் பற்றின சத்தியங்களை ஓரளவுக்கு நாம நன்கு கவனிச்சிருந்தா, சபையில ஏற்படுத்தப்படக்கூடிய
ஊழியர்கள், அதாவது மூப்பர்கள், உதவிக்காரர்கள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், இது எல்லாமே எதற்காக என்று கூட ஒருவேளை நம்ம நன்கு கவனிச்சிருந்தா, இந்த ஏற்படுத்தக்கூடிய ஊழியர்கள் மூலம் கர்த்தர் இயேசுனுடைய சரீர அங்கங்களுக்கு சத்தியத்தை பற்றின அறிவை கொடுப்பதன் மூலம் அவர்களுக்குள்ள பரிபூர்ண அன்பை வளர்த்து எடுக்க வேண்டும் என்பதுதான் தெய்வீக சித்தமாக இருக்கு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன்னா சபையில் ஏற்படுத்தக்கூடிய ஊழியங்களுடைய நோக்கமும் என்னன்னா, இந்த அன்பில் பக்தி விருத்தி அடைவதற்காக தான் இதெல்லாம் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ வேதமும் வேதத்தினுடைய ஊழியங்களை செய்யக்கூடிய ஊழியர்களை ஏற்படுத்தினது எதுக்காக என்றால், இதற்காக தான். எது? அந்த பரிபூரண அன்பை அடையணும். அதனாலதான் இந்த மாம்சத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற 2 பிரமாணங்களை கடைபிடிக்கணும் தான். ஒண்ணு, நம்ம தேவனிடத்துல அன்பு கூறுது. இன்னொன்னு 2 இடத்துல அன்பு கூறுது. சரிங்களா? சோ அந்த வகையில இந்த பரிபூரண அன்பை அடைவதில் நமக்கான சத்தியத்தின் அறிவுரைகள் அதிகமாக இருந்துட்டாலும், அந்த அன்பை அடைந்தால் அல்லது அந்த பரிபூர்ண அன்பை அடையக்கூடிய படிநிலைகள் எவ்வளமாக இருக்கும் என்பதுதான், அல்லது அந்த பரிபூர்ண அன்பை அடைவதனுடைய செயல்பாட்டுல நம்முடைய தனிப்பட்ட நடத்தை எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை மேற்கோள் காட்டக்கூடியதுதான் சகோதரர் ரசல் அவர்கள் எழுதிட்ட இந்த பொன்னான பிரமாணத்தினுடைய ஆர்டிகல்ஸ் அல்லது பாடங்கள். சரிங்களா? ஸோ அதனுடைய அடிப்படையில தான் இருக்கு. மற்றபடி நம்ம இந்த பொன்னான பிரமாணத்தையோ அல்லது இந்த தெய்வீக அன்பையோ வளர்த்து எடுக்காத வரையிலும், அல்லது இதை முழுமையாக நாம நிறைவு செய்யாத வரையிலும், கர்த்தர் கூட அவருடைய சரீரத்துல ஒரு அங்கமாவது என்பது இயலாத காரியமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே சமயத்துல இது எவ்வளவு முக்கியம் என்பதை நாம இந்த சத்தியங்கள் எல்லாம் ஆழமாக படித்து தியானிக்கும் போது நம் ஒவ்வொருவருக்கும் அதனுடைய என்ன சொல்லலாம், முக்கியத்துவத்தை நாம புரிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சரி, அப்போ இந்த ஒரு பாடத்துல கடைசியாக இணைத்தலைப்புல நாம பார்த்து இந்த முதல் பாடத்தை நாம நிறைவு செய்ய போகிறோம். சகோதர சகோதரிகளே, அப்ப இங்க சகோதரர் ஆரம்பிக்கிறாங்க, அன்பு பிரதானமாய் ஆளக்கடவுது. ஏன்னா இந்த ஒரு கடைசி அவர் இந்த இணையதள தரப்புல பேசும்போது தலைப்புல இந்த அன்பானது அதுதான் பிரதானமாக நம்முடையவர்கள் மேல நாம் செலுத்த வேண்டும் என்பதை மேற்கோள் காட்டுறார். இந்த அன்பை அன்புதான் பிரதானமா மற்றவர்கள் மேல செலுத்தணும். மற்ற அவர்களுடைய பலவீனமான குறைவுள்ள விஷயங்களை நாம் கருத்தில் எடுத்து கொள்ளக்கூடாது என்பதுதான் பேசுறார். அதே சமயத்துல மற்றவருடைய குறைகள்ல கருத்துல எடுக்க வேண்டியது எது என்பதையும் அங்க பேசுறார். அதனாலதான் நம்ம இத சகோதரர் கொடுத்த வண்ணமாகவே ஒவ்வொரு வரிகளாக படித்து தான் நாம இயன்ற மட்டும் தேவனுடைய ஆவியில அந்த விளக்கங்களை நாம பார்க்கிறோம். அப்ப இங்க ஆரம்பிக்கும் போது சொல்றாரு, பேராசைக்கு நேரான தன்மையினை குறித்து நாம் எச்சரிக்கையாய் இருப்போமாக. அப்ப ஆரம்பிக்கும் போது என்னன்னா, பேராசைக்கு நேரான தன்மையினை குறித்து நாம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றோம். அதாவது பேராசை அப்படின்னா நமக்கு தெரியும். அதாவது எப்படி நாம இத ஒருவேளை புரிந்து கொள்ளலாம்னா, தேவன் நமக்கு எந்த நிலையில வச்சிருக்கிறாரோ அல்லது எந்த நிலையில நாம இருக்கணும் அவர் நம்மள அமர்த்தி இருக்கிறாரோ அல்லது நமக்கு எவ்வளவு கொடுத்து இருக்கிறாரோ அந்த விஷயத்துல நாம நிறைவுள்ளவர்களா இருக்கணும். ஏன்னா பேராசைன்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? அதாவது நமக்கு இருக்கும், நம்ம இடத்துல தேவன் கொடுத்திருப்பாங்க, ஆனா பிறருக்கும் தேவன் கொடுத்திருப்பாங்க. ஆனா சில சமயங்கள் என்னன்னா, நமக்கு கொடுக்கப்பட்டது இருக்கும்போது ஒருவேளை மற்றவருக்கு கொடுக்கப்பட்டதும் எனக்கு கொடுத்திருந்தா நான் எப்படி செய்திருப்பேன்?
இல்ல ஒருவேளை எனக்கு மற்றவர் எந்த நிலையில இருக்கிறாரோ அதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு ஒருவேளை நம்முடைய அளவை கடக்கும் போது, அதாவது தன் நிறைவு கொள்ளாமல் அதற்கு மிஞ்சி நாம மற்றவர்களிடத்துல எதிர்பார்க்கும் போது அது பேராசைக்கு நேராக வழி நடத்துகிறது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சோ அந்த விஷயத்துல நீங்க எப்படி இருங்கன்னா எச்சரிக்கையா இருங்க. ஏன் அப்படி சொல்றாருன்னா, இப்ப அடுத்த விஷயத்த வந்து பேச வர்றார். என்ன பேச வர்றாருன்னா, நம்மில் ஒவ்வொருவரும் கர்த்தரினால் நம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டவைகளுக்கே உக்கரானக்காரனாக இருக்கின்றோமே ஒழிய மற்ற சகோதரரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகளுக்காக அல்ல என்பதையும், ஒவ்வொருவனும் கர்த்தர் தன் கையில் ஒப்பு கொடுத்தவைகளை சரியாய் பயன்படுத்திடும் விஷயத்தில் மற்றவர்களுக்கல்ல மாறாக கர்த்தருக்கே கணக்கு ஒப்படைக்க வேண்டியவனா இருப்பான் என்பதையும் நினைவில் கொள்வோமாக. அப்ப என்ன சொல்றாருன்னா, சகோதர சகோதரிகளை பாருங்க, பொதுவா நாம வந்து ஒவ்வொருவரும், அதாவது என்ன சொல்லலாம்னா, கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகளுக்கு உக்கரானக்காரனாய் நாம இருக்கிறோம். பொதுவா நாம என்ன சொல்லுவோம்னா, நம்முடைய 5 விதமான தாளந்து நாம பெற்றிருக்கிறோம். 5 விதமான திறன்கள் இருக்கு. சோ அதையெல்லாம் நாம என்ன செய்திருக்கிறோம்னா, கர்த்தரிடத்துல அர்ப்பணிச்சிருக்கிறோம் தேவ சித்தம் செய்வதற்காக. ஆனாலும் அவைகள் தேவன் என்ன பண்ணிருக்கிறார், நம்மிடத்திலே கொடுத்து அதற்கு நம்மளை உக்கரானக்காரர்களாக பொறுப்பாளிகளாக நியமித்து அதை கையாள சொல்லி இருக்கிறார். சார் அப்படி இருக்கும்போது அந்த கணக்குக்காரர்கள், பொறுப்பாளர்கள், இன்னும் மேனேஜர்னு கூட நாம் சொல்லலாம். ஸோ அந்த வகையில நம்மிடத்துல தேவன் என்ன ஊழிய வாய்ப்புகளோ அல்லது என்ன கடமைகள் பொறுப்புகளோ நமக்கென்று தேவனுக்கு அடுத்த விஷயத்துல தேவனுடைய ஜனங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்புகளுக்கோ ஊழிய வாய்ப்புகளுக்கோ நாம தான் பொறுப்பாளி இல்லைங்களா? ஏன்னா நம்மிடத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகளுக்கு நாம தான் உக்கிரானக்காரனா இருக்கிற மொழிய மற்ற சகோதரர்களுக்கு கொடுக்கப்பட்டவைகளுக்கு அல்ல, இல்லைங்களா? இது எப்படி சொல்றாருன்னா, உங்களுக்கு என்ன தேவன் அளந்து கொடுத்திருக்கிறாரோ, உங்க வேலை என்னவோ அது மட்டும் நீங்க அது மேல மட்டும் கவனம் கொடுங்க. ஆனா இங்க நாம என்ன சொல்லிடுறோம், என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்றாருன்னா, சில சமயங்கள்ல என்ன சொல்றாருன்னா, மற்ற சகோதரர்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டவைகள் அவங்க சரியா செய்யறாங்களோ இல்லையோ, ஆனா அவங்க சரியா செய்தாலோ செய்யாமல் போனாலோ அதுக்கு நாமும் உக்கரானக்காரர்கள் அல்ல. ஏன்னா இது ஏன் சொல்றேன்னா, சில சமயங்கள்ல நம்ம எல்லாரும் என்ன பண்ணிடுவோம், ஒருவேளை நம்முடைய குறைவு தான், மற்ற சகோதர சகோதரிகள் தேவனிடத்தில் என்ன ஊழியத்தை பெற்றிருக்கிறாங்களோ ஒருவேளை அதை அவங்க சரியா செய்யாத போது நமக்கு சில நேரத்துல கோபம் வரும். சில நேரத்துல பாரு, தேவனுடைய ஊழியத்தை பெற்றுக்கொண்டு அவங்க எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாரு, எப்படி எல்லாம் செய்யறாங்க பாரு, இது வந்து தேவன் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட கணக்கு கேட்பாரு. சோ இதெல்லாம் சொல்றது பாக்குறது நம்ம வேலை கிடையாதுன்ற. உங்க வேலை என்ன, உங்க கிட்ட என்ன ஊழிய வாய்ப்பு. அதனாலதான் இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவாருன்னா, பொதுவா அதாவது மைண்ட் ஓவர் ஓன் பிசினஸ். உங்களுக்கு நீங்க இருக்கிற ஐக்கியத்துல உங்க இடத்துல உங்களுக்குன்னு என்ன தேவன் வேலைகள் கொடுத்திருக்கிறாரோ அதுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பாளிய தவிர உடன் சகோதர சகோதரிகளுடைய காரியத்துல, அவங்களுடைய ஊழியத்துல, இல்ல அவங்களுடைய அர்ப்பணிப்பின் விஷயத்துல எதுக்கு நீங்க வந்து கணக்குக்காரர்கள் அல்ல. அது நீங்க யோசிங்க. அதனாலதான் சொல்ல, மற்ற சகோதரத்துக்கு ஒப்படைக்கப்பட்டவைகளுக்கு அல்ல என்பதையும், ஆனா ஒவ்வொருவரும் தன் கரத்தில் ஒப்படைக்கப்பட்டவைகளை சரியாக பயன்படுத்துகிறோமா? ஏன்னா சில சமயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, சில சமயங்கள்ல நாம சில ஊழிய வாய்ப்பு பெற்றிருப்போம், நம்முடைய உடன் சகோதரரும் பெற்றிருப்பாரு. ஆனா சில சமயங்கள் என்ன நினைச்சுக்க வாய்ப்பு வரும்னா, பேசாம தேவன் அவர் கொடுத்திருக்கிற ஊழிய வாய்ப்பு எனக்கு கொடுத்திருந்தா நான் எப்படி எல்லாம் செய்திருப்பேன். ஏன் அப்படின்னா அவரு அதை சரியாவே செய்யல. நம்ம சில சொல்ல மாட்டோம், ஆனா சில சமயங்கள மனதளவுல நினைச்சுக்குவோம். ஒருவேளை ஒரு டீக்கன் வந்து என்ன பண்ணுவாரு, எல்டர் பார்ப்பாரு, ஆவிக்குரிய ஊழியத்தை பெற்றிருக்கிறவர். அவர் பார்க்கும்போது இவருக்கு என்ன தோணும், சில சமயங்கள்னா பேசாம தேவன் அந்த ஊழியம் எனக்கு கொடுத்திருந்தா நான் நல்லா செஞ்சிருப்பேன்,
பார் அவர் பெற்றுக்கொண்டு அதை சரியா செய்யல. அது மாதிரி இல்ல. அதாவது உங்களுக்கு இப்போ என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரோ நீங்க அதுக்குதான் உக்ரானக்காரர். அவர் என்ன ஊழியம் பெற்றிருக்கிறாரோ அதற்கு அவர் தான் உக்ரானக்காரர். அவர் ஒன்னும் உங்க ஊழியத்துக்கு உக்ரானக்காரன் அல்ல. அதே போல அவருடைய காரியங்களுக்கு நீங்க உக்ரானத்துவம் அல்ல. அதாவது அதான் சொல்றாரு, உங்க உங்க நிலையில நீங்க இருங்க. ஏன்னா பொன்னான பெருமானத்தினுடைய அந்த கோட்பாடுகள் இதை கூட மேற்கோள் காட்டுது. அப்போ என்ன சொல்றாருன்னா, அப்போ மற்றவர்கள் அவர்களிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். சரிங்களா? அப்ப மற்றபடி என்னன்னா, அப்ப இந்த பொன்னான பெருமானத்தினுடைய அந்த கோட்பாடுகள் என்ன சொல்றாருன்னா, நீங்க பெற்றிருக்கிற தாளந்து திறமைகளும் ஊழிய வாய்ப்புகளும் அதற்கு நீங்க மட்டும்தான் கணக்கு. அதுக்கு மட்டும்தான் நீங்க உக்ரானக்காரன். இன்னொருத்தருடைய ஊழியத்துக்கு பொறுப்புக்கும் அல்ல சகோதர சகோதரிகளே. அதே சமயத்துல இன்னொரு விஷயத்த கூட சொல்ற, ஒருவேளை நாம இந்த மாதிரி இந்த ஒரு பொன்னான பிரமாணத்தை மீறின மனப்போக்கு உடையவர்களாக மற்றவர்கள் பெற்றிருக்கிற உக்ரானத்துவத்தின் மேல ஒருவேளை கவனமோ பார்வையோ உள்ளவர்களாக இருந்தா அடுத்து அது என்ன செய்யலாம் நம்மள வழி நடத்தும் அப்படின்னா அதுக்கு சொல்றாரு, ஒருவர் இன்னொருவருடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து இழிவாய் விமர்சித்து குறை கூறிடும் தன்மையானது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க காரியமாய் இருப்பது போன்று வேறு எதுவும் இருப்பதில்லை. அதாவது இங்க என்ன சொல்றாருன்னா பாருங்க, ஒருவர் ஒருவருடைய தனிப்பட்ட காரியங்களை குறித்து இழிவாய் விமர்சித்து குறை கூறிடும் தன்மையானது. விமர்சிக்கிறது, அதாவது மற்றவருடைய தனிப்பட்ட காரியம், அது ஒருவேளை நல்ல விஷயமோ இல்ல தவறான விஷயமோ, ஏதோ இன்னொருத்தருடைய காரியங்கள் அதை குறித்து என்ன செய்யறது அப்படின்னா விமர்சிக்கிறது. விமர்சித்து குறை கூறிடும் தன்மை. அதாவது இது எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலா இந்த விமர்சிக்கிறதுன்றது நாம தனியெல்லாம் பேசிக்க மாட்டோம். நம்ம எல்லாம் சகோதர சகோதரிகளா ஒரு 2-3 பேரா கூடி இருக்கும் போதுதான் பேசுவோம். எப்படி, ஒருவேளை நம்முடைய ஐக்கியத்துல யாரோ ஒரு சகோதரனோ இல்ல வெளி ஐக்கியத்துல யாரோ ஒருத்தர் இருப்பாரு, அவரை குறித்த விஷயங்களை நம்ம என்ன செய்வோம்னா ஒரு 2-3 பேரா இருக்கும் போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் பேசுவோம். விமர்சனங்கிறது என்னன்னா, இன்னைக்கெல்லாம் நீங்க செய்தி நியூஸ்ல எல்லாம் பாப்பீங்க, ஒரு கட்சியை குறித்தோ இல்ல ஒரு நபருடைய செயலை குறித்தோ ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அப்புறம் ஒரு நெறியாளர் அந்த விமர்சனங்களை மற்றவர்கிட்ட இருந்து பெறுவதற்கான கருத்துக்களை அவங்களுக்கு கொடுக்கிறவர் நடுவர் மாதிரி ஒருத்தர் இருப்பார். அப்போ அவர் சொல்லும் போது இந்த 4 பேரும் நான் அவருடைய செயலை இந்த பார்வையில பாக்குறேன், நான் இந்த எண்ணத்துல பாக்குறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதான் விமர்சனம், ஒருவருடைய நடத்தை பற்றி விமர்சிக்கிறது. பட் ஆனா அது என்னைக்குமே என்னவா இருக்காதுன்னா அதனுடைய உண்மைத்துவம் அந்த விமர்சனம் செய்யறவர்களுக்கு முழுமையா தெரியாது. அது மாதிரிதான் ஒரு சகோதர சகோதரிகளுடைய நடத்தையில வெறிப்படுற நல்லதோ தவறானதோ குறையானதோ ஏதோ ஒன்று அந்த விஷயத்தை பற்றி விமர்சனம் செய்வது. ஏன்னா பொதுவா ஒரு காலத்துல எல்லாம் நீங்க கவனிச்சீங்கன்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி நாம எல்லாம் சத்தியத்துல உள்ளவர்கள் ஒன்று கூடினா சத்தியம் மட்டும்தான் பேசப்படும். ஆனா இந்த காலங்கள் கடக்கும் போது சோதனைகள் மிகுதியாக இருக்கிற இந்த காலகட்டத்துல இது ரொம்ப இலகுவா நடக்கு. என்னன்னா விமர்சனங்கள். ஒரு 2 சகோதர சகோதரிகளோ யார் ஒருத்தர் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் கூடும் போது இந்த ஒரு நிலை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இன்னொருத்தரை பற்றி இழிவாய் பேசக்கூடிய விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைகள் அங்க நடக்குது. ஆனா இதெல்லாம் நாம மறுக்க முடியாத உண்மை இல்லைங்களா? பேசக்கூடிய என்னாலும் அறியப்பட்ட ஒரு நிலைதான். சில சமயங்கள் அதே தவறு நாமளும் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் தான். ஒருவேளை கேட்கிற உங்களுக்கும் இது தெரியும். ஏன்னா இந்த காலகட்டத்தினுடைய அனுபவங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா என்ன சொல்றாருன்னா, இது எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் மிகவும் விரும்பத்தகாத வெறுக்கத்தக்க காரியமா இருப்பது போன்று வேற எதுவும் இருப்பதில்லை. அதாவது நிறைய விஷயம் இருக்குது,
தேவனுடைய பிள்ளைகளிடத்துல வெறுக்கக்கூடிய விஷயங்கள், மறுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதுல ஒண்ணு முக்கியத்துவப்படுத்தி சகோதரர்கள் அவர்கள் வந்து பேசுறார், விமர்சனம் செய்வது. ஏன்னா இது எந்த அளவுக்கு கொண்டு போயிடும்னா, இதோடைய என்ன சொல்லலாம், இறுதியான நிலை ஒரு சகோதர சகோதரிகளுடைய அந்த அவங்களுடைய பெயருக்கான மிகப்பெரிய களங்கத்தையும், ஒரு என்ன சொல்லலாம், என்ன சொன்னா அவங்களுடைய பெயரை கொன்று போடும் அளவுக்கு அது கொண்டு போயிடும். ஆக்சுவலா இது இது இந்த விஷயத்தை அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது பரிசுத்தவான்கள் அடுத்த காரியம் அல்ல, இது பரிசுத்தவான்களுக்கு அடுத்த காரியம் அல்ல. அப்படின்னா என்ன சொல்ல வர்றாருன்னா, இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் பேச வேண்டிய விஷயங்கள் அல்ல. ஆக்சுவலா இது ஒரு பரிசுத்தமான காரியங்கள் இது இல்ல. இன்னும் சொல்ற, நம்ம தலையிட வேண்டியதல்ல. அதாவது இன்னொருவரை பற்றி சில சமயங்கள்ல மற்ற சகோதர சகோதரிகளை குறித்த நல்ல விஷயங்கள், அவர்களுடைய நல்நடத்தையின் மூலம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் இருந்தா நம்ம பேசலாம். ஆனா ஒருவேளை அவர்களுடைய நற்பெயரையோ, அவர்களுடைய பெயருக்கு களங்கத்தையோ, இல்ல அவர்களை பற்றி இன்னொருத்தருடைய இருதயத்தில் களங்கத்திலே உண்டாக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பேசுறது நமக்குரிய காரியம் அல்லன்னு சொல்றார். இது பரிசுத்தவான்களுக்கு அடுத்த காரியம் அல்ல சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த ரொம்ப தெளிவா பேசுறார். ஏன்னா அது எல்லாருக்குமே பொருந்தும். இந்த நிலை, இந்த மனப்போக்கில் இருக்கிறவர், அதாவது தொடர்ந்து எப்பொழுதுமே மற்ற சகோதர சகோதரிகளை குறித்து குறை பேசுவதோ விமர்சிப்பதோ இல்லைங்களா, ஏதோ ஒரு வகையில அவங்கள கரிச்சு கொட்டிட்டே இருக்கிற மனப்போக்கு நமக்கு இருக்குன்னா, அது நீங்க எல்டர் கூட இருக்கலாம், டீகன் கூட இருக்கலாம், அல்லது மற்றவர்கள் மாதிரி எக்லீஷா வந்து சப்ஜெக்ட் கேட்டு போறவரா கூட இருக்கலாம். ஆனா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இந்த விமர்சிக்கிற மனப்போக்குல நாம இருந்தா இது எதை வெளிப்படுத்துன்னு சொல்றாருன்னா, இது சகோதர அன்பு குறைவுபட்டிருப்பதை, அதாவது பெரிதாக்குவதற்கு பதிலாக திரளான பாவங்களை மூடி போடுகின்றதான, அதாவது பரந்த மனப்பான்மையோடும் தயவோடும் விசேஷமாய் பார்த்திடும் சகோதர அன்பு குறைவுபட்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றதா இருக்கின்றது. ஆக்சுவலா ஒரு சகோதர சகோதரிகளுடைய பாவங்கள், பலவீனங்கள், குறைகள் ஏதோ ஒன்று, அதாவது தேவனுடைய நீதிக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள், பலவீனங்கள் எதுவாக இருந்துட்டாலும் அதை வந்து நாம என்னதான் செய்யணும்னா, அதை பெரிதாக்குவதற்கு பதிலாக சகோதர அன்பு என்ன பண்ணணும்னா அதை மூடி போடணும். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, ஏன்னா இன்னைக்கு ஒரு சகோதர சகோதரிகள் கிட்ட ஒரு சின்ன பலவீனமோ சின்ன குறைகளோ எது வெளிப்பட்டாலும் உடனே டக்கு டக்கு டக்குன்னு எல்லாருக்கும் பாஸ் ஆயிடும். அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை வந்து இந்த நாம இருக்கிற ஊர்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது கடையாந்தரத்துல இருக்கிற ஐக்கியங்களுக்கு மத்தியில் வெளியும் போய் சேர்ந்துடும். ஏன்னா இன்னும் நம்ம காலங்கள் வரும், அதாவது ஒருவேளை நம்ம காலங்கள்ல இன்னும் கொடிதான காலங்கள் வர இருக்கிறதுனால அதுல விசேஷமான தற்கால சோதனையில எது மேலோங்கி இருக்குன்னா, சகோதர அன்பை அடைவதில் தான் இன்னைக்கு மிகப்பெரிய சோதனைகளை நாம் அனைவருமே சந்திக்கிறோம். அதுல சொல்றாரு, சில சமயங்கள்ல சிலருடைய பலவீனங்களே குறைகளையோ பெரிதுபடுத்தாமல், அதாவது அன்பு திரளான பாவங்களை மூடும் அப்படிங்கிறத இங்க மேற்கோள் காட்டுறார். ஆனா இது என்ன செய்யணும், மூடாம அது வந்து வெளிப்படுத்துவது, மற்றவர்களுக்கு குறையாக பேசுவதோ அங்க இருக்கு. அப்ப இது நீங்க வந்து தயவோட பார்க்கணும், பரந்த மனசோட பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்னன்னா, மற்றவர்களுடைய குறைகள் வந்து நாம என்ன செய்வோம், அப்படியே மூடி போட்டுடுவோம். அப்போ ஒருவேளை அவங்களுடைய குறைகள், பலவீனங்கள், பாவங்கள் முடிந்தா நம்ம வந்து தனிப்பட்ட முறையில ஒருவேளை அவர்கள் அறியப்படாத அவர்களுடைய பலவீனங்களை அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில சுட்டி காட்டலாம், அல்லது அவர்களுக்காக நம்ம செபிக்கலாம். ஆனா மற்றபடி வந்து அதை விமர்சனம் செய்வதோ அல்லது மற்றவர்களிடத்துல அது சொல்வதோ என்ன சொல்றாருன்னா, சகோதர அன்பு குறைவுபட்டிருப்பதை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்கின்றது. ஏன்னா போன பாகத்துல கூட, போன
விஷயத்துல கூட சகோதரர் நிறைய விஷயம் அதான் சொல்றாரு. நீங்க இன்னும் அநேகர் பல ஆண்டுகள் கடந்தவர்களா இருந்தா கூட இந்த சத்தியத்தின் உடன்படிக்கையின் வாழ்க்கையில அது ஒரு குறைவு இருக்கு. என்ன சொன்னா, இந்த பொன்னான இதெல்லாம் ஏன் சொல்ல வர்றாருன்னா, சகோதர அன்பு என்று எடுத்துட்டாலும் இந்த பொன்னான பிரமாணத்தை கடைபிடிக்கிற விஷயத்துல நாம தவறு இருக்கிறோம் என்பதுதான் இந்த ஒரு சத்தியத்தினுடைய மேற்கோள் காண்பித்தல். சரிங்களா? சோ அடுத்து அவர் சொல்லும் போது, அதாவது கிறிஸ்தவன் அன்பான தயவான இருதய நிலைமையினை பரமபிதாவினுடைய குணத்தின் சாயலை பெற்றிருக்க வேண்டும். அதாவது ஒரு 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 கிறிஸ்தவனுடைய அடையாளமே என்னன்னா, ஒண்ணு அவன் ஏன்னா பொதுவா நாம் எல்லாம் உலகத்தால தேவனுடைய பிள்ளைகளாக அடையாளப்படுத்தப்படுறதில்லை. ஏன்னா பொதுவா உலகத்துக்கு யார் தெரியாதுன்னா தேவன் தெரியாது. ஆனா பொதுவா உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்களுக்கு யார் தெரியும்னா கிறிஸ்து தெரியும், இயேசு கிறிஸ்து தெரிவார். அதே சமயத்துல அத்தனை கோடி ஜனங்களுக்கும் அந்த இயேசு கிறிஸ்துனுடைய கேரக்டர் தெரியும். அந்த குணங்கள் ஓரளவுக்கு ஜனங்களுக்கு அங்க முழுமையாக இல்லை என்றாலும் ஓரளவுக்கு தெரியும். அப்போ அவர்கள் ஒருவேளை நாம் எல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற அடையாளத்தை சொல்வதை விட அவர்கள் அந்த அடையாளத்தை நம்மிடத்துல கேரக்டர் மூலம் கண்டு கொள்ளணும். அதான் சொல்றாரு, கிறிஸ்தவன் அன்பான தயவான இருதய நிலைமையினை. அதனாலதான் சில சமயங்கள்ல தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவினுடைய சீஷர்கள் என்பதை கிறிஸ்து இயேசுனுடைய மனநிலைகளையும் சிந்தைகளையும் குணங்களையும் வெளிப்படுத்துவதன் மூலம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத உலகத்தார் கூட நம் மூலம் கிறிஸ்துவை அடையாளம் கண்டு கொள்வார்கள். ஏன்னா இன்னைக்கு எவ்வளோ மதங்கள் இருக்கு, எவ்வளோ மதத்தினர் இருக்கிறார். ஆனா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நமக்கு தெரியும், குணம் நல்ல குணம்னு எடுத்துட்டா, சரியான கேரக்டர்னு எடுத்துட்டா, உலகம் அடையாளம் காட்டக்கூடிய ஒரே ஒரு அவங்க பார்வையில மதத்தின்னு சொல்லிட்டா கிறிஸ்தவம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு அது கூட பெரிய அளவுல இந்த பெயர் கிறிஸ்தவர்களால அது கலங்கப்பட்டிருக்குது. சரிங்களா? ஆனாலும் சிலரிடத்துல நுணுக்கமாக அவர்கள் பார்க்கும் போது அந்த உண்மையான கிறிஸ்தவ குணத்தின் அடையாளத்தை கண்டுபிடிக்கிறார். ஆனா இது உலகத்தார் பார்வை. ஆனா என்ன சொல்றாருன்னா, பரமபிதாவினுடைய குணத்தின் சாயலை பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா இங்க நமக்கு மத்தியில எப்படி அறியப்பட வேண்டும்னா தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அடையாளம். ஏன்னா நாம் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சாயலை அடைய வேண்டும் என்பதுதான் சத்தியம் சொல்லப்படுது. ஆனா கிறிஸ்துவே நமக்கு என்ன சொல்லுவார்னா, என் பிதா பூரண சர்க்குணரா இருக்கிறது போல நீங்களும் அவரை போல இருக்கணும்னு தான் சொல்லுவார். அப்ப நம்ம எல்லாருமே கர்த்தர் இயேசுவோ சரி, அவருடைய சரீரங்க அங்கமாகிய நாமளும் சரி, எல்லாரும் எப்படிதான் மாறணும்னா தேவனுடைய சாயல், அந்த சாயல் உடையவர்களாக தான் இந்த பூமியில நீங்க வெளிப்படணுங்கிறத மேற்கோள் காட்டுறார். அப்ப பாருங்க, சொல்லிட்டு அடுத்து சில விஷயங்கள் என்ன சொல்றாருன்னா, தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை கையாளுவது போலவும் நம்மால் எப்படி அதாவது தேவன் கிறிஸ்துவின் நிமித்தமாய் நம்மை கையாளுவது போலவும், அது எப்படி கையாளுறாரு? தேவன் கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை எப்படி கையாளுறார் அப்படின்னா, நம்மால் தெரிந்தும் துணிகரமாயும் செய்யப்படாத பாவங்களை நம் மீது சாற்றாதது போலவும். என்னது? தேவன் என்ன செய்யறது இல்லைன்னா, நாம தெரிந்தும் அல்லது துணிகரமாய் செய்யப்படாத பாவங்களை அவன் நம் மீது சாற்றுறதில்லை. சில சமயங்கள்ல தெரிந்து செஞ்சிருவோம், ஆனா சில சமயங்கள்ல துணிகரமாய் செய்யப்படாத பாவங்களை, துணிகரமாய் செய்யப்படாத பாவங்கள் நம் மீது சாற்றாதது போலவும் கிறிஸ்தவனும், அதாவது முதல்ல தேவன் கிறிஸ்து மூலம் நம்ம எப்படி பார்க்கிறார், நம்முடைய பலவீனங்கள் வெளிப்படுவதில்ல. சோ அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை கிறிஸ்தவனும் முக்கியமில்லாத விஷயங்களை கவனியாமல் விட்டுவிடும் அளவுக்கு மிகுந்த அனுதாபம் அன்பும் கொண்டிருக்க வேண்டும். அதாவது உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல கூட ஒருவேளை அவர்கள் துணிகரமாயோ அல்லது
வேண்டும் என்றோ செய்யப்படாத பாவங்களை நாம என்ன செய்யணும், அதாவது பலவீனங்களை அப்படி சொல்லனா அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடும் அளவுக்கு மிகுந்த அனுதாபம் காணப்படுமானால், இல்லைங்களா, மிகுந்த அனுதாபங்கள் வெளிப்படணும். இன்னும் என்ன சொல்றன்னா, மிகுந்த அனுதாபம் அன்பும் கொண்டிருக்க வேண்டும், இல்லைங்களா. சில சமயங்கள்ல சின்ன சின்ன பலவீனங்களே நாம பெரிதா பாக்குறோம் மற்றவர்களுடைய விஷயத்துல. ஏன்னா எதுவரையிலும் நம்ம நல்லா கவனிச்சோன்னா, மற்றவர்களுடைய விஷயத்துல சின்ன குறைகளையோ அல்லது பெரிய பலவீனங்களோ எதுவாக இருந்துட்டாலும் சரி, அதை நாம சிலது கண்டுக்க வேண்டியது இருக்குது. அதாவது என்ன சொல்ல வராருன்னா, மற்றவர்களுடைய விஷயத்துல பலவீனங்களோ பாவங்கள் விஷயத்திலயோ சிலதை கண்டு கொள்ளாம போகணும், சிலதை கண்டு கொள்ளணும்ன்றாரு. அதை அடுத்து சொல்றாரு, கண்டு கொள்ள வேண்டியது எதுன்றத அடுத்து சொல்றாரு. ஆனா சில சமயங்கள்ல மற்றவர்களுடைய பலவீனமான விஷயத்துல தேவன் எவ்விதமான மனநிலை கொண்டிருக்கிறாரோ, சிந்தை கொண்டிருக்கிறாரோ, பார்வை கொண்டிருக்கிறாரோ, அதே மனநிலை உங்களுக்கு வேண்டும் என்று அங்க மேற்கோள் காட்டுறார். ஏன்னா இது உலக ஜனங்களுக்கு தெரியாது. ஏன்னா உலக ஜனங்கள் இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு குற்றத்தை செய்யக்கூடியவர்களுக்கு அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, இவங்களெல்லாம் நடு ரோட்ல நிக்க வச்சு சுடணும்ன்றாங்க, கொல்லணுங்கிறாங்க. ஆனா இதெல்லாம் ஒரு மனிதன் அவன் வேண்டுமென்றே செஞ்சாலும் சரி, இல்ல என்ன சொல்லலாம் அறியாம செஞ்சா கூட சரி, இது எல்லாம் ஒரு தற்காலிக தீமையின் அனுபவத்துக்குள்ள கடந்து போகுவதே தவிர மற்றபடி மனிதனுடைய நித்தியமான குணம் அதுதான் என்பது கிடையாது. அதனாலதான் தேவன் ஒருவேளை இந்த பூமியில தவறு செய்யற மனுஷனை தண்டிக்கணும்னு நினைச்சாவ ஒருத்தர் நினைக்கும் போதே தேவன் கொண்டு போட்டுருவாங்க. இன்னொருத்தருக்கு இன்னொருத்தர் கொல்லணும்னு அவன் நினைக்கிறான் பாரு, அப்பயே கொண்டு போட்டுருவாங்க. ஆனா இன்னைக்கு அவன் கொல்லும் அளவுக்கு தேவன் விடுறாங்க. காரணம் என்னன்னா, இதெல்லாம் ஒரு தற்காலிக தீமையின் அனுபவத்துக்காகவே தானே தவிர மற்றபடி மனிதர்கள் பூரணம் அடைந்து யுகாயுகத்துல நித்தியமா வாழ தூங்கும் போது இப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்கள் கூட அது உள்ள இருக்க மாட்டாங்க, இல்லைங்களா. ஆனா இப்போ உலகம் இப்போ நாமளும் அப்படிதான் பார்க்கணுன்ற, மனிதர்கள் எவ்வளவு கொடிதான பாவங்களை அநீதிகளை செய்தா கூட அதெல்லாம் நித்தியமானதல்ல, தற்காலிக ஒரு தீமையின் அனுபவத்துக்காக. மற்றபடி இது அவன் ஒரு மனிதனை கொன்னு போடுறாரு அப்படின்னா அந்த மனிதனை அவர் அழிக்கிறது இல்லை, மாறாக அவரை நித்திரைக்கு அனுப்புறாரு, அவ்வளவுதான், சரிங்களா. சோ அது மாதிரிதான் சகோதர சகோதரிகள் மத்தியில சில குறைகளும் பலவீனங்களும் தேவன் எப்படி பாக்குறாரோ அந்த மாதிரி தான் பார்க்கணுங்கிறார். அதே சமயத்துல அடுத்து சொல்லும் போது என்னன்னா, அதாவது அன்பு நாம அவங்க விஷயத்துல வெளிப்படுத்தணும். இத்தகைய நீதியானது கிறிஸ்தவர்கள் மத்தியில் செயல்பாட்டில் காணப்படுமானால் வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமாக பார்க்க கூடாது. அதாவது இந்த ஒரு நியாயமான தன்மைய, நியாயமான இந்த பார்வையை நாம கொண்டு இருந்தோம் அப்படின்னா வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமாக பார்க்க கூடாது. ஏன்னா எப்பவுமே நாம என்ன செய்வோம்னா, சில சமயங்கள்ல சில குற்றங்கள் நம்ம செஞ்சு போதோம். எல்லாருமே தவறுகிறவங்க தான் சத்தியம், சரிங்களா. ஆனா தவறுறோம். ஆனா தவறிட்ட அப்புறம் சில சமயங்கள்ல சிலர் செய்யும் போது குற்றம்னு தெரியாது. ஆனா செய்த சில மணி நேரங்களோ, சில நிமிடங்களோ, சில நாட்களோ, வருடங்களோ, மாதங்களோ சென்ற பிற்பாடுதான் நாம குற்றம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சிந்திக்கிற வாய்ப்புகள் அங்க இருக்கும். ஆனா அதுதான் சொல்றாரு, வேண்டுமென்றே செய்யப்படாத எதையுமே குற்றமாக பார்க்க கூடாது. அப்போ வேணும் செய்யறத பார்க்கலாமா குற்றமா? அடுத்து சொல்றாரு, வேண்டுமென்றே செய்யப்படாத அப்படி பார்க்க கூடாது, ஆனா வேண்டுமென்ற செய்யறதையும் நம்ம பார்க்க கூடாதா அந்த மாதிரி இல்ல. அடுத்து சொல்லிட்டு வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமாக பார்க்க கூடாது என்ற தீர்மானம் காணப்படுமானால் இது அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும் மற்றும் தகுதியானதாகவும் தேவனுக்கொத்த நடக்கையாகவும் பாருங்க, இதுதான் தேவனுக்கொத்த நடத்தை. அதாவது என்ன சொல்றேன்னா, வேண்டுமென்ற செய்யப்படாத எதுவுமே ஒரு பெரிய, அதாவது அதுல குற்றம் கூட இருக்கலாம், பட் ஆனா இது நீங்க பெரிய குற்றமாக, அதனாலதான் சில சமயங்கள்ல பாருங்க சிலர் குற்றம் செஞ்சிட்டாங்கன்னா சிலர் ரொம்ப என்ன சொல்லலாம் அனுதாபத்தோட பார்ப்பாங்க. பாருங்க அருமையான சகோதர சகோதரிகள் தான், அவங்க விஷயத்துல ஏதோ ஒரு விழுகை ஏன்னா எப்பவுமே ஒரு குற்றத்தை ஒருத்தர் செய்யறாருன்னா
நம்முடையவர்கள் ஒரு பாவம் செய்யறாங்கன்னா அதுல என்னெல்லாம் இருக்கும்னா, சில சமயங்கள் அவங்களுடைய அறியாமை இருக்கும், சில சமயங்கள்ல அவர்களுடைய மாம்சத்தின் பலவீனம் இருக்கும், சில சமயங்கள்ல விழுந்து போன தூதர்களாலும் சாத்தானுடைய தந்திரத்தினால வஞ்சனையினாலும் சிக்குண்டவர்களாக இருந்தோம் அதை செய்வாங்க. எப்பவுமே தேவனுடைய பிள்ளைகள் வேண்டுமென்று திட்டமிட்டு மனப்பூர்வமாய் எந்த ஒரு பாவத்தையும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. ஒருவேளை இப்படிப்பட்ட வஞ்சனையான நிலைக்குள்ள இருக்கும் போது அவர்கள் செய்வதற்கு நேரிடும். பட் சிலருடைய பார்வை இந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த தெய்வீக அன்பின் பார்வையில் என்று பார்க்கும்போது இது தெளிவா தெரியும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா சில சமயங்கள்ல சிலர் குற்றம் செய்ததை கேள்விப்படும் போதே நாம ரொம்ப எமோஷனல் ஆயிடும், கோவப்படுவோம். எப்படி இவங்க செஞ்சுட்டாங்க, எப்படி இவங்க பண்ணிட்டாங்க, அப்படி கிடையாது. சரிங்களா? சோ அதுதான் சொல்றாரு. ஒருவேளை நீங்க அவங்களுடைய நிலைய, அதாவது அதுவும் என்ன சொல்றேன்னா, வேண்டுமென்றே செய்யப்படாத எதையும் குற்றமாக பார்க்க கூடாது என்ற தீர்மானம் காணப்படுமானால், நம்ம அப்படி பார்க்க கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னா இத அனைவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாய் காணப்படும். அதுவும் தகுதியானதான மனநிலையா இருக்கும். அதே சமயத்துல இங்கதான் சொல்றாரு, இது தேவனுக்கொத்த நடக்கையாகவும் காணப்படும். இது வேண்டுமென்று செய்யப்படாத குற்றங்கள் விஷயத்துல, அதாவது பிழைகள் விஷயத்துல, பலவீனங்கள் விஷயத்துல நாம பார்க்கணும் அப்படின்ட்டு இங்க சொல்றாரு. சரிங்களா? ரெண்டாவது ஒரு விஷயத்த சகோதரர் அவர்கள் மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது மத்தேயு 18ஆம் அதிகாரத்துல 17 17 வசனங்கள் வரைக்கும் இருக்கிற விஷயங்கள். அதாவது ஒரு சகோதரன் ஒரு சகோதரனுக்கு விரோதமாக செய்த குற்றத்தை கையாளக்கூடிய விஷயம். அதாவது அந்த 2 நபருக்குள்ள, அதாவது ஏ பி இருக்கிறாரு, அதுல ஏஓ பிக்கு விரோதமாகவோ இல்ல பி ஏக்கு விரோதமாகவோ சில குற்றங்கள் செய்திருக்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு அது ஏதோ ஒரு வகையில வலிகளையும் வேதனைகளையும் நஷ்டத்தையும் அது கொண்டு வந்திருக்குது. ஸோ அந்த சம்பவத்தை பத்தி தான் இங்க சகோதரர் மேற்கோள் காட்டிட்டு, இந்த வசனங்களில் நமது கர்த்தரினால் குறிப்பிட்டு இருக்கும் மீறுதல்களானது, இது மீறுதல்னே சொல்றார் ஆச்சுங்களா, மீறுதல்களானது பின் விளைவுகளற்ற அற்ப காரியங்கள் அல்ல. அதாவது மேல அற்பமானது. ஒருவேளை சிலர் ஏதோ ஒரு விலையின வெளிப்பட்டுச்சுன்னா, பட் அது என்ன சொல்லலாம்னா அது ஒரு அற்ப காரியங்கள். ஆனா இங்க செய்யப்படுறது 2 சகோதரர்களுக்கு மத்தியில செய்யப்படுறது என்ன இல்லைன்னா, இது பின் விளைவுகளற்ற அற்ப காரியம் அல்ல. அது நீங்க கண்டுக்காம இருக்கணுங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா மேல சொன்னது கண்டு கொள்ளாமை, இந்த மேல சொன்ன விஷயம். ஆனா கீழே சொல்றது கண்டு கொள்ள வேண்டிய குற்றங்கள். அதாவது அந்த குற்றங்கள் எப்படி இருக்கு சொன்னா, அது வேண்டுமென்றே சகோதரர் ஒருத்தர் இன்னொருத்தர் விஷயத்துல செய்யப்பட்டுதா இருக்கும் அப்படின்னு அங்க மேற்கோள் காட்டுறாரு. அடுத்து பின்விளைவுகளற்ற அற்ப காரியம் அல்ல, தீமையான ஊகங்களும் கற்பனைகளும் அல்ல. அதாவது தீமையான ஊகங்களும் கற்பனைகளும் அல்ல, வதந்திகளும் அல்ல. அதாவது தீமையான ஊகம், கற்பனை, வதந்திகள், கற்பனையான அவமதிப்பல்ல. அதாவது இதெல்லாம் கண்டு கொள்ளாமை. ஒருவேளை சிலர் நம்மை குறித்து தீமையான ஊகங்கள் செய்திருக்கலாம், அல்லது சில கற்பனைகளை பிணைத்திருக்கலாம், இல்லாத ஒரு வதந்திகளை பரப்பி இருக்கலாம். கற்பனையான அவமதிப்பல்ல. இது யாரு விஷயத்துல எங்கேயோ செஞ்சுட்டு இருக்கிறார் தனிப்பட்ட முறையில. ஆனா இது என்ன சொல்றன்னா, மாறாக நமக்கு செய்யப்பட்டுள்ள உண்மையான தப்பிதங்களாகும் மற்றும் இதன் காரணமாகவும் அன்பாகவும் இரக்கமாகவும் ஞானமாகவும் சில தகுதியான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பது. அதாவது தவறு செய்யப்பட்டுள்ளதை நாம் அடையாளம் கண்டு கொண்டுள்ளோம். அதாவது ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனும் சகோதரி விஷயத்திலோ அவங்க விஷயத்துல தவறு செய்திருக்கிறாங்க, அது ஒரு அநீதியா இருக்குது, அதையெல்லாம் சரியான முறையில அடையாளம் கண்டு கொள்ளப்பட்டு இருக்கு அப்படின்னும் போது, மற்றும் அது நம்மை வேதனைப்படுத்தியுள்ளது மற்றும் நம்மை காயப்படுத்தியுள்ளது மற்றும் அது சரி பண்ணப்பட வேண்டும் என்ற கொஞ்சம் சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையா இருக்கின்றது. அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை இது
மற்ற மேல சொன்ன விஷயங்கள் கண்டு கொள்ளாம போகலாம். ஆனா மற்றபடி சில விஷயங்கள் நேரடியாக ஒருத்தர் விஷயத்துல ஒரு சகோதரன் செய்திருக்கிறாரு அல்லது ஒரு சகோதரி செய்திருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்கள கூட நம்ம என்ன செய்யணும்னா கண்டிக்கணும். கண்டிக்கணும்னா அவங்க செஞ்சது ஒரு அநீதி இல்லைங்களா? அது ஒரு நல்ல கேரக்டரே இல்ல. அப்படி இருக்கும்போது என்னன்னா, அவங்களுக்கு நாம அத சுட்டி காட்டலாம். அந்த சம்மந்தப்பட்ட யாரு விஷயத்துல நடந்தாரோ அவரு அத சுட்டி காட்டலாம். அது கூட எப்படி சுட்டி காட்டலாம்னு சொல்றாருன்னா, இல்லைங்களா? நமக்கு செய்யப்பட்டுள்ள உண்மையான தப்பிதங்களாகும் மற்றும் இதன் காரணமாக அவரு செஞ்சுட்டு இருக்கிறாரு. நம்மளுடைய விஷயத்துல அநீதியான செயல்தான். ஆனா, இப்போ அவர நாம கண்டு கொள்ளாம விட்டுடலாமா? அந்த சகோதரனோ, சகோதரியோ செய்த விஷயத்த, அட விடுங்க. அன்பு திரளான பாவங்களை மூடுமாச்சே. அதனால அவர் செஞ்சதை நாம கண்டுக்காம போயிடலாம். அந்த மாதிரி இல்ல. அது எதுவா இருந்தாலும் சரி, மற்றவர்களுடைய குறைகள் இல்ல. அவர்கள் அந்த குறைகளிலிருந்து வெளிவருவதற்கு, மேற்கொள்வதற்கும், அவர்கள் சரி பண்ணப்படுவதற்கு ஏதோ ஒரு வகையில நாம அவங்களுக்கு உதவி செய்யணும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, அவங்க செய்யப்பட்டது தப்புதான். அப்படி இருக்கும்போது என்னன்னா, அத நாம இப்போ அவங்களுக்கு அன்பாகவும், இரக்கமாகவும், ஞானமாகவும், அதாவது அந்த நமக்கு எதிராக எதையோ செய்தவர் விஷயத்துல அவரை கையாளும் போது அன்பிலையும், இரக்கத்திலையும், ஞானமாகவும். ஏன்னா சில சமயங்கள்ல அன்பு இருக்குது, இரக்கம் இருக்குது. ஆனா ஞானமான கையாளுதல் அங்க இல்லைன்னா சில சமயங்கள் அது கூட பெரிய பாதிப்பு கொண்டு வந்துடும். ஸோ அதனால என்ன சொல்றாருன்னா, ஞானமாகவும் சில தகுதியான கடிந்து கொள்ளுதலை கொடுப்பது. பாத்தீங்களா? சில தகுதியான கடிந்து கொள்ளுதல் கொடுக்கணும்ன்ற. அதாவது தகுதியான கடிந்து கொள்ளுதல்னா எப்படி? சத்தியத்தின் அடிப்படையிலே நாம கொடுக்கணும். பிரதர், நீங்க செய்த செயல் தேவனுடைய நீதியில இந்த விஷயத்த மீறி இருக்கிறீங்க, மீறி செய்திருக்கிறீங்க. அதனால இது தவறுங்க பிரதர். அதெல்லாம் இத கூட எதனால சொல்லணும்னா, அவர் மேல இருக்கிற வெறுப்புலயோ கசப்புலயோ இல்ல, அவர் மேல இருக்கிற அன்புல, நம்ம சகோதரர் ஆதாயப்படுத்துற மனப்போக்குல. அதான் சொல்றாரு, நீங்க ஞானமா அந்த கடிந்து கொள்ளுதலை கொடுப்பது. அதாவது தவறு செய்யப்பட்டுதலை நாம் அடையாளம் கண்டுள்ளோம் மற்றும் அது நம்மை வேதனைப்படுத்தி உள்ளது மற்றும் நம்மை காயப்படுத்தி உள்ளது. பாருங்க, அது அந்த சகோதரருடைய நிலையினால நமக்கு அதிக அளவுல பாதிப்பு உண்டாயிருக்குது அப்படின்னு இருக்கிறதுனால அதை சரி பண்ணப்பட வேண்டும் என்ற கொஞ்சம் சுட்டி காட்டுவது நம்முடைய கடமையா இருக்கு. அது சுட்டி காட்டணும் இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒருவேளை அதை நம்ம சுட்டி காட்டினாதான் அவர் உணர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர, ஒருவேளை நாம அதை சுட்டி காட்டல அப்படின்னா, ஒருவேளை அதே சுபாவம் உடையவரா அந்த சகோதரன் சகோதரி இருந்தா இன்னொருத்தர் விஷயத்துல கையாளும் போது அவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டாகும். ஒருவேளை இது அவர் சரி பண்ணப்படுவதற்கு ஏதேனும் அவருக்கு நாம என்ன சொல்லலாம், ஒரு அறிவுரைகளையோ ஆலோசனைகளையோ அன்பில் எதுவுமே செய்யாம விட்டுட்டோம் அப்படின்னா, நாளடைவில் அது அவருக்குள்ள ஸ்ட்ராங்கா ஆகும் போது அவருக்கும் அது பாதிப்பு உண்டாக்கும், அவரால் மற்றவங்களுக்கும் அந்த பாதிப்பு உண்டாக்கும். அதாவது இது எதற்காக இதை கூட நாம சுட்டி காட்டோம்னா, அவர்கள் குணப்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் சீர்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்கள் தேவனுடைய நீதியின் பாதையில நடக்க வேண்டும், வர வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் இது நாம அங்க சுட்டி காட்டணும். சரிங்களா? சரி, அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரி அதை சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கும் மனப்பான்மையானது எப்போதும் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும் மற்றும் அது நம்மால் எப்போதும் வெளிக்காட்டப்பட வேண்டும். நம்முடைய அன்புடன் கூடிய தயாளம், நம்முடைய இரக்கம் யாரை குறித்தும் தீமை, அதாவது கொஞ்சமும் தீமை சிந்திக்க கூடாது என்ற நமது வாஞ்சையானது நம்முடைய வார்த்தைகள் மற்றும் ஜீவியத்தின் கிரியைகள் யாவற்றினாலும் வெளிப்படுத்த வேண்டும். அதாவது இங்க இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, மன்னிக்கிற மனப்பான்மை நமக்கு வேணும் அப்படின்னு அங்க சொல்றார். சில சமயங்கள்ல நமக்கு விரோதமா சிலர் குற்றங்கள் செய்திருக்கலாம், அல்லது நமக்கு வேண்டப்பட்டவர்கள் நமக்கு அருகாமையில் உள்ளவர்களுக்கு எதிராக கூட சிலர் குற்றங்கள் செய்திருக்கலாம்.
சரிங்களா? அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை நாம சில சமயங்கள்ல இந்த மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துல மன்னிக்காம இருக்கிற விஷயத்துல தீமையானதை கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அங்க சிந்திக்க கூடாதுங்கிறத அங்க மேற்கோள் காட்டுறோம். ஏன்னா சகோதர சகோதரிகளை சில சமயங்கள்ல நம்ம பார்க்கும்போது பெரும்பாலும் இந்த மன்னிப்பு என்ற ஒரு ஒரு அன்பின் பிரதிபலிப்ப நம்ம கையாளாததுனாலதான் நம்ம எல்லாம் அநேக சகோதர சகோதரிகளுடைய முகத்தை நேருக்கு நேர் பார்க்க முடியாமலும், சில சமயங்கள்ல ஒரு அன்பினுடைய ஒரு முக பாவனை வெளிப்படுத்த முடியாமலும், சில சமயங்கள்ல கண்டும் காணாதவர்கள் போலவும், அது நிறைய விஷயங்கள் இருக்கு. இன்னும் சொல்லிட்டா நமக்கு யார் ஒருத்தர் விஷயத்துல நடத்தைகளோ செயல்களோ பிடிக்கலையோ, சில சமயங்கள் அவங்கள குறிச்சு ஒரு தவறான அவதூறு பரப்புறதும் நடக்கும். இது எல்லாம் எதனாலன்னா மன்னிப்பற்ற ஒரு மனப்போக்குனாலதான் அங்க நடக்குது. பாருங்க, அதுதான் சொல்றோம், சகோதர சகோதரிகளுக்குள்ள இருக்கிற மனஸ்தாபங்கள்ல குறைவுகள்ல மன்னிப்பு என்ற ஒரு நிலை வெளிப்பட்டுச்சுன்னா அவர்களுக்குள்ள அந்த சகோதர இணக்கமோ சமாதானமோ உண்டாகும். இது ஒன்றை செய்யாதனாலதான் சில சமயங்கள்ல சபைகளுக்குள்ளவே பிரிவினைகளும், நாளடைவில் அந்த ஐக்கியம் ரெண்டாவே பிரிஞ்சு போற நிலைகளுக்குள்ளாகவும் போறது என்னன்னா, ஒருத்தர் குறைகள்ல ஒருத்தருடைய மன்னிப்பு வெளிப்படுத்தாம போகாதுதான். ஏன்னா தேவன் கிறிஸ்துக்குள்ளாக நம்ம என்ன பண்ணிருக்கிறார், மன்னிச்சிருக்கிறாரு, ஒவ்வொரு நாளும் மன்னிக்கிறாரு. சரிங்களா? சோ அந்த ஒரு மனப்போக்கு நமக்கு அங்க இருக்கணும். அதாவது நம்முடைய அன்புடன் கூடிய தயாளம், நம்முடைய இரக்கம் யாரை குறித்தும் என்ன பண்ண வேண்டாம், தீமை, அதாவது கொஞ்சமேன தீமை என்ன பண்ணாதீங்க, சிந்திக்க கூட கூடாது அப்படி சொல்லிட்டு, அதாவது இன்னொரு அடிஷனலா அதுல அதேதான் சொல்றாரு, நம்முடைய வார்த்தைகள் மற்றும் ஜீவியத்தின் கிரியைகள் யாவற்றினாலும் வெளிப்படுத்த வேண்டும். எது? இந்த அன்பினுடைய அம்சங்கள். சரிங்களா? சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது தேவனுக்கு ஒத்த காரியமாகும். இது தேவன் இதையும் தான் விரும்புறார் இல்லைங்களா? ஏன் அப்படின்னு சொல்றாருன்னா, இது தேவனுடைய மனப்பான்மை, மற்றவர்களை மன்னிக்கிற விஷயத்துலன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, நாம் பாவிகளா இருக்கும் போது தேவன் நம்மிடத்தில் இரக்கத்தின் தயாளத்தின் பரந்த மனப்பான்மையின் உணர்வுகளையே கொண்டிருந்தார். பாருங்க, இப்பெல்லாம் நாம் எல்லாம் கிறிஸ்துவையோ அல்லது கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நானும் ஒரு பாவி என்று நாம உணர்ந்தது எல்லார் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலகட்டத்துல நடந்துச்சு. ஆனா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நாமோ நம்முடைய முன்னோர்களோ பாவிகளாக நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் என்ன செஞ்சிட்டார், அவருடைய குமாரனையே நமக்காக பலியா கொடுத்துட்டார். எப்போ? நாம் எல்லாம் பாவிகள்னு தெரியாத போது. அதான் சொல்றார், தேவனுடைய அன்பை பத்தி சொல்லும் போது இதுதான், நம்ம பாவிகள்னு தெரியாத போதே அவர் நம்முடைய பாவத்துக்கான பிரயாச்சித்தத்தை, அதாவது நம்முடைய பாவத்துக்கான மீட்பு அவருடைய அன்பின் மூலம் அவருடைய குமாரனை பலியாக கொடுத்ததுல வெளிப்படுத்தி இருக்கிறாரு. அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, பாருங்க, நாம் எல்லாம் பாவிகளா இருந்த போதே தேவன் அந்த அன்பை வெளிப்படுத்திட்டாங்க. அதே பரந்த மனப்பான்மையின் உணர்வுகளையே கொண்டிருந்தார். பாவிகள் மன்னிப்பு கேட்பதற்காக அவர் காத்திராமல், என்னது, பாவம் செஞ்சவரு அவர் தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பதற்காக அவர் காத்திராமல், மாறாக உடனே இணக்கத்திற்குள் வருவதற்கான அவரது வாஞ்சையும் மற்றும் மன்னிப்பதற்கான அவரது ஆயத்தத்தையும் வெளிப்படுத்தினார். பாருங்க, தேவனுக்கு அவர் மன்னிக்கிறதுல எப்படி இருக்கிறாருன்னா ரொம்ப வாஞ்சியாவும் இருக்கிறாரு. அப்படி பாவிகள என்ன சொல்லலாம், தன்னிடத்தில் சேர்த்துக் கொள்வதற்கு அவர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். ஆனா அதே சமயத்துல அவர்கள் மனம் திரும்புதலே தேவன் விரும்புறார் இல்லைங்களா? பாருங்க, இப்போ அந்த நமக்கு 2 குமாரர்கள் ஊமை தெரியாங்க இல்லைங்களா? நம்ம எல்லாரும் படிச்சிருக்கிறோம். அந்த ஊமையில மூத்த குமாரன் தகப்பனோடவே இருக்கிறாரு. பட் இளைய குமாரன் என்ன செய்யறாருன்னா, அவர் தெரியும், அவரு என்ன பண்றாரு, தகப்பன் இடத்துல தன்னுடைய சொத்தின் பங்கை வாங்கிட்டு போயிட்டு எல்லாத்தையும் சீரழிச்சிட்டு, அப்புறம் என்ன செய்யறாருன்னா, அவர்
திரும்ப வரார். ஆனா அவர் தூரத்துல வருகிறத என்ன செய்யறாருன்னா, தகப்பன் அங்க பாத்துறார். அப்படி பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாரு, இளையகுமாரன் சொல்லுவார், தகப்பனே நான் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லுவார். ஆனா அவர் என்ன பண்ண மாட்டாருன்னா, அவர் சொல்றத கண்டுக்கவே மாட்டார். அவன் தூரம் வருகிறத பார்த்து இவர் போய் கட்டி அணைச்சுக்குவார். ஆனா அவர் சொல்றதை இவர் கண்டுக்க மாட்டார். காரணம் என்னன்னா, இப்ப அவர் எப்படி ஆயிட்டாருன்னா, மனம் திரும்பிட்டார். அதான் சொல்ல, மனம் திரும்பினவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் மனம் திரும்புதல் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஆனா அதனால நம்ம அந்த சகோதரியை மனம் திரும்பினாதான் நான் மன்னிப்பேன் அப்படி எல்லாம் கிடையாது. அதான் சொல்லுவாரு, யாரையும் நாம மன்னிக்காம இருக்கிற உரிமையோ தவறு செய்தவரை தண்டிக்கிற அதிகாரமோ நம்ம யாரிடத்திலுமே கிடையாது. அதுவும் மாம்சத்துல தேவனுடைய பிள்ளைகளாகவே இருந்தாலும் மன்னிக்கிற மன்னிக்காம இருக்கிற மனப்பான்மையோ அல்லது தண்டிக்கிற அதிகாரமோ யார் ஒருவரிடத்திலும் இங்க கிடையாது. சரிங்களா? ஏன்னா ஒரு குற்றம் செய்தவரை மன்னிப்பதற்கான உரிமையும் தண்டிப்பதற்கான அதிகாரமும் தேவன் ஒருவரிடத்தில் மட்டும்தான் இருக்குது. கிறிஸ்துவின் இடத்தில் கூட கிடையாது. சரிங்களா? ஏன்னா அவர் செடி, கிறிஸ்து செடி. ஆனா அந்த செடியில இருக்குது ஒரு கொடி, அது சரியா கனி கொடுக்கல, அது வேண்டான்னாலும் அதை தோட்டக்காரர் தான் அந்த செடியிலிருந்து கட் பண்ணி எடுத்து போட முடியும். ஒரு செடியே எனக்கு இந்த என்ன சொல்லலாம், அந்த கிளை வேணான்னு கட் பண்ணி எடுக்காது. ஆச்சுங்களா? அப்ப தேவன், ஏன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த அழைப்புல எவ்வளோ குற்றங்கள் செய்திருக்கிறோம். ஏன்னா சில சமயங்கள்ல நாமெல்லாம் சத்தியத்திற்குள்ள வராத போது செய்த குற்றங்களை தேவன் கணக்குல எடுத்தாருன்னா முதல்ல இந்த அழைப்புக்குள்ளவே சேர்க்க மாட்டார் நம்மள. ஆனா சில பேர் நம்மள இந்த அழைப்புல தேவன் கொண்டு எவ்வளோ குற்றங்கள் செய்திருக்கிறோம். சில சமயங்கள் அது வெளியரங்கமான பாவங்களா இருக்கலாம். சில சமயங்கள் அநேகருடைய விஷயத்துல ரகசிய பாவங்கள்ல கூட கிடக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம். சில சமயங்கள்ல மாம்சத்தின் வெளியரங்கமான பாவம் இருக்கலாம். சில சமயங்கள்ல மன ரீதியான பாவங்கள் கூட இருக்கலாம். ஆனா தேவன் இதெல்லாம் கணக்குல கொண்டுட்டாரு அப்படின்னா பாருங்க, ஒரு கொடிய பாவம் தான் நேற்று செஞ்சிருப்போம், இன்னைக்கு மன்னிப்பு கேட்டு தேவன் இடத்துல ஒப்புரவாயிருப்போம். ஆனா ஒரு விஷயம் சொல்லுவார், என்னைக்குமே தேவனுடைய இரக்கங்களையும் மன்னிப்பையும் நாம அதை என்ன சொல்லலாம், அதை உதாசீனமா கையாளக்கூடாது. எப்படின்னா, ஒரு பாவம் செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்போம், திரும்ப அதே பாவத்தை செஞ்சுட்டு கேட்போம். ஆனால் தேவன் மன்னிக்கிறார் நம்ம. ஆனா உண்மையான மனம் திரும்புதல் வரும்போது தான் நமக்கு அந்த மன்னிப்போட வேல்யூவே பலன் கொடுக்கும். சரிங்களா? சோ அப்படி இருக்கும்போது அப்போ தேவன் அப்படிப்பட்டவரா இருக்கும். அதான் சொல்றாரு, பாவிகள் மன்னிப்பு கேட்பதற்கு அவர் காத்திருக்கிறது இல்ல, சோ வாஞ்சியோடு மன்னிக்கிறாரு. தேவனோடு ஒப்புரவாகுங்கள் என்பதே ஒட்டுமொத்த சுவிசேஷத்தின் செய்தியாகும். தேவனோட ஒப்புரவாகுங்கள். ஏன் அப்படின்னா பாருங்க, ஆதாம் செய்த பாவத்தின் மூலம் தேவனுக்கும் மனுக்குலத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி உண்டாயிடுச்சு. பட் அந்த ஒப்புரவாகுதல் யார் மூலம் நடக்க ஆரம்பிச்சதுன்னா கர்த்தர் இயேசுனுடைய பலியினால. நாம இன்னைக்கு சுவிசேஷத்துல நாம என்ன இருக்கிறோம், தேவனோடு ஒப்புரவாயிருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக ஆயிருக்கிறோம். சோ நாளைக்கு மனுக்குலம் கண்ணுக்கு தெரிய ராஜ்யத்தின் பாகத்துல மனுக்குலம் தேவனோடு என்ன செய்வார். ஆக்சுவலா இதுதான் ஒட்டுமொத்த சுவிசேஷமே. என்னன்னா மனிதனுடைய மீட்பு தான், மனிதனுடைய மீட்பு தான் ஒட்டுமொத்த சுவிசேஷமே. அதான் யோவான் 3:16 சொல்ல இல்லையா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இல்லைங்களா? அப்ப அவ்வளவுதான் விஷயமே. அப்ப ஒட்டுமொத்த அந்த சுவிசேஷமே என்ன அப்படின்னா ஒப்புரவாகுதல். அதாவது மனிதன் தேவனோடு ஒப்புரவாகுதல். சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, ஒப்புரவாகுங்கள் என்பது ஒட்டுமொத்த சுவிசேஷத்தின் செய்தியாகும். நம்முடைய முகங்களின் கடினமான பார்வை காணப்படாத அளவுக்கும், நம்முடைய வார்த்தைகளில் கசப்பை கொட்டும் கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும் அளவுக்கும் நம்முடைய இருதயங்களானது மன்னிக்கும் இத்தன்மையினால் முழுக்க நிரம்பி இருப்பதாக.
ஏன்னா சில சமயங்கள்ல என்ன சொல்றாருன்னா பாருங்க, இப்போ யாரோ குற்றம் செஞ்சுட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. சில சமயங்கள்ல அவங்க வந்து நாங்க செஞ்சது தவறுதான் அப்படின்னு ஒருவேளை அவங்க தங்களுடைய மனப்போக்கை வெளிப்படுத்தும் போது, ஆனா சிலர் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா சில சமயங்கள்ல அவங்கள பார்க்கும் போது என்னன்னா, நம்முடைய முகங்களில் கடினமான பார்வை. ஏன்னா சில சமயங்கள்ல நாம எல்லாரும் என்னமோ நீதியாவோ நம்முடைய எல்லா நடத்தையிலும் நடந்துட்டு இருக்கிற மாதிரி, நம்முடைய உடல் அங்கங்கள் செய்யற குற்றங்கள் செஞ்சுட்டாங்க, வருத்தப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனா அவங்கள பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு கடினமான பார்வை. அந்த பார்வை வந்து பாத்தீங்கன்னா சில சமயங்கள் அப்படியே ஓர கண்ணுல பாக்குறது, அப்படியே என்ன சொல்லுவோம், ரொம்ப அந்த பளிச்சுன்னு பாக்குற மாதிரி அந்த கண்ணை ரொம்ப உருட்டிட்டு பாக்குறது, கடினமான அந்த பார்வையின் மூலம் அவங்க என்ன சொல்ல வராங்க தெரியுமா, நீ எல்லாம் போய் எப்படிப்பட்ட குற்றம் எல்லாம் செஞ்ச ஆளா இருக்கிறீ, உன் மேல எல்லாம் நல்ல பார்வை பார்க்க முடியுமா, அந்த மாதிரி ஒரு மாதிரி கடினமான பார்வை. அதனாலதான் சில பேரு சிலர் இடத்துல, அதாவது என்ன சொல்லுவாரு, அந்த கை கொடுக்கிற ஒருவேளை ஒரு 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 சகோதரர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சந்திக்கும் போது என்ன பண்ணும், கை கொடுப்போம், இல்ல கட்டி அனுப்போம் இல்லைங்களா. ஆனா அதை கூட செய்யாம போயிடுவான், ஒரு மாதிரி பார்வை பார்த்துட்டு இல்லைங்களா. அதனாலதான் இந்த மாதிரி பார்வை பார்க்கறவங்க வாழ்க்கையில எல்லாம் தேவன்னு அவங்க வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய விடுதலை அனுமதிச்சு இனிமே நீங்க எப்படி பார்க்கணுங்கிறத கற்றுக் கொடுப்பார். நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் சகோதர சகோதரிகளே. சில சமயங்கள்ல சிலர் நல்ல நிலையில இருப்பார், சிலர் விழுதல் நிலையில இருப்பார். ஆனா விழுதல் நிலையில இருப்ப நல்ல நிலையில இருப்பவர் சரியான பார்வையில பார்த்தாதான் அந்த நல்ல நிலை இருக்கும். அப்படி இல்ல, இந்த மாதிரி ஒரு முரட்டாட்டமான பார்வை வெளிப்படுதுன்னா நாளைக்கு தேவன் உங்களையும் அப்படி பார்க்கிறவர்களாக மாத்திடுவார். எந்த ஒரு வலி வேதனைகளும் நாம மற்றவர்களுக்கு கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை கொடுத்தது தவறுன்னு நம்ம உணரலன்னா அதே வலி வேதனைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாள் அனுமதிப்பார். அது மாறவே மாறாது. ஏன்னா தேவன் நீதியும் நியாயத்தை தம்முடைய சிங்காசனத்தின் ஆதாரமாக கொண்டிருக்கிறவரும், தம்முடைய பிள்ளைகள் யாவரும் அந்த நீதிக்குரிய நிலையில நிக்கணுங்கிறதுக்காக சில சமயங்களை சீர்படுவதற்கு அவங்களுடைய சொந்த வாழ்க்கையில சில மிகப்பெரிய அவமானத்துக்குரிய நிலைகளை தேவன் வந்து அனுமதிக்கிறாங்க. அதான் சொல்றாரு, ஒருவேளை நம்முடைய முகங்கள்ல கடினமான பார்வை காணப்படாத அளவுக்கும், நம்முடைய வார்த்தைகளில் கசப்பை கொட்டம் கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும் அளவுக்கும், சில சமயங்கள்ல குற்றம் செஞ்சவரை பார்க்கும்போது கசப்பான வார்த்தைகள் வெளிப்படுது, இது உனக்கு வேணும் தான், தப்பு செஞ்சு நான் அவ்வளவு சொன்னமே இவ்வளவு சொன்னமே, இப்படி பேசினா கூட இது அன்பு கிடையாது. நாளைக்கு ஒருத்தர் உன்னை இந்த அதான் சொல்லுமே, நீங்க என்ன வழிகளை மற்றவங்களுக்கு கொடுக்கறீங்களோ அதே வழிகளை தான் தேவன் நமக்கு திரும்ப கொடுப்பார். தேவன் கொடுப்பார்ல, அவர் வகுத்த நீதி அப்படிப்பட்டதா இருக்கு சகோதர சகோதரிகள். அப்ப சொல்லிட்டு நம்முடைய முகங்களில் கடினமான பார்வை காணப்படாத அளவுக்கும், நம்முடைய வார்த்தைகளில் கசப்பு கொட்டு கடிந்து கொள்ளுதல் இல்லாமல் இருக்கும் அளவுக்கும் நம்முடைய இருதயங்களானது மன்னிக்கும் இத்தன்மையினால் முழுக்க நிரம்பி இருப்பதாக. அதான் சொல்றான். சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாருன்னா, நம்முடைய இருதயங்களில் எல்லா வேலைகளிலும் நாம் பெற்றிருக்க வேண்டியதான அன்புடன் கூடிய மன்னிப்பினை நாம் வெளிப்படுத்திட வேண்டும். சரிங்களா? சோ இந்த காரியத்தை சொல்லிட்டு கடைசியா முடிக்கிற வரிகள் என்ன சொல்றாருன்னா, சத்துரு மேன்மை பாராட்ட இடம் இல்லாத அளவுக்கு அன்பும் நீதியும் அதனதன் இடத்தினை தேவனுடைய ஜனங்கள் அனைவரின் இருதயங்களிலும் பெற்றிருப்பதாக. பாருங்க, சத்துரு மேன்மை பாராட்ட இடம் இல்லாம. ஏன்னா சத்துரு யாரு? சதான் தான். அவன் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அந்த அன்பினுடைய நிலையிலும் நீதியினுடைய இடத்திலும் இருந்து நாம தவறினவர்களாக அவன் வந்து குற்றம் சாட்டக்கூடாது. எதிரி ஆனவன் குற்றம் சாட்டாத அளவுக்கு, குறை சொல்லாத அளவுக்கு, இல்லைங்களா? ஏன்னா சத்துரு வந்து மேன்மை பாராட்டிக்குவான். என்னென்ன சாத்தானுக்கு என்னன்னா, தேவனுடைய பிள்ளைகள் அன்பிலிருந்தும் நீதியிலிருந்தும் அவர்கள் தவறி நடப்பதுதான் சாத்தான் வந்து என்ன சொல்லுவாரு, அவர் கேலியாவும் அதை குற்றமாவும் வந்து மேற்கோள் காட்டுவாரு. அதனால என்ன சொல்றேன்னா, மேன்மை பாராட்ட இடமில்லாத அளவுக்கு அன்பும் நீதியும் அதனதன் இடத்தினை தேவனுடைய ஜனங்கள் அனைவரிலும் பெற்றிருப்பதாக. எந்த விஷயத்துல அன்பு சரியா செலுத்தணும், எந்த விஷயத்துல நீதி சரிதா செலுத்தணுமோ அது எதுக்குரிய இடத்த அங்கங்க நம்ம கொடுத்தணும். நீதிக்கு கொடுக்க வேண்டிய இடத்த நீதிக்கும், அன்புக்கு கொடுக்க வேண்டிய இடத்த அன்புக்கும் நாம
கொடுக்க வேண்டியவர்களா அங்க இருக்கணும். அந்த நிலைய அவர்கள் சரியா பெற்றிருக்கணும் சொல்றாரு. அடுத்து என்ன சொல்றாருன்னா, ஒரு வசனத்தை மேற்கோள் காட்டுறாரு. ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்று கொண்டுள்ளேன், நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கிறேன் என்று சங்கீதக்காரன் கூறியுள்ளார். அதாவது சங்கீதம் 119 சங்கீதம் 97 வசனத்தை திருவிலியம் வசனத்திலிருந்து இந்த பாடத்தை மொழிபெயர்த்தவர்கள் அங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஏன்னா சகோதரர் ரசல் அவரே டைரக்டா திருவிலியம் அந்த மொழிபெயர்ப்பு போட்டுட்டாரு அப்படி இல்லை. ஏன் என்ன சொல்றாருன்னா, அதாவது ஆண்டவரே, நான் உமது திருச்சட்டத்தின் மீது, அதாவது நீதியினை அஸ்திபாரமாக கொண்டுள்ள அன்பின் பிரமாணத்தின் மீது, அதாவது நீதியினை அஸ்திபாரமாக போட்டிருக்கிற அன்பின் பிரமாணத்தின் மீது எத்தனை பற்று கொண்டுள்ளேன், நாள் முழுவதும் அதை பற்றி சிந்தி. அப்ப என்ன சொல்றாருன்னா, இன்னும் சொல்றா அன்பின் பிரமாணம் தான், பட் இது இன்னும் சொல்றா நீதியின் பிரமாணம் கூட, ராஜரீக பிரமாணம், நீதியின் பிரமாணம். அப்போ இது நீதியின் அடிப்படையில அன்பு செய்யணும், அதே சமயத்துல அன்பின் அடிப்படையில நீதி செய்யணும். அந்த காரியத்தை சொல்லிட்டு, நிச்சயமாக தேவனுடைய பிரமாணமானது அனைவராலும் தொடர்ந்து தியானம் பண்ணப்படுமாயின், ஒருவேளை இந்த பொன்னான பிரமாணத்தை பற்றின சத்தியங்களை நாம தொடர்ந்து ஒருவேளை தியானம் பண்றோம், நாம் அடிக்கடி காண்கின்றதான கடுமையான தவறுகள் எவ்வளவாய் குறைந்து போய்விடும். ஏன்னா எந்த ஒரு அதான் சொன்னது, நீங்க ஆரம்பத்திலே சகோதரர் அநேக இடத்துல கோட் பண்ற மாதிரி, இந்த ஒரு பொன்னான பிரமாணம் என்ற இந்த ஒரு அன்பின் அம்சங்களை நம்ம வளர்த்து எடுப்பது என்பது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே முடிவடைகிற விஷயம் அல்ல. இதுக்கு ரொம்ப காலமும் நேரமும் தேவைப்படும். ஆனாலும் ஒருவேளை நாம நிச்சயமாகவே தேவனுடைய பிரமாணமாவது அனைவராலும் தொடர்ந்து தியானம் பண்ணப்படும், ரெகுலரா தொடர்ந்து தியானிச்சுன்னா நாம் அடிக்கடி காண்கிறதான கடுமையான தவறுகள் எவ்வளவாய் குறைந்து விடும். மற்றவர்கள் விஷயத்துல கடுமையா பார்க்கிற தவறுகள், சிலரெல்லாம் இன்னொருத்தர் தவறு செய்துட்டாருன்னா இவரு ரொம்ப எமோஷன் ஆயிடுவார், என்ன இப்படி பண்ணிட்டாங்களே. ஸோ அதெல்லாம் தவிர்க்கப்படும். அந்த மாதிரி புது சிருஷ்டியாகிய நம்மை எதிராளியானவனும் விழுந்து போன மாம்சமும் ஜெயம் கொண்டு விடாதபடிக்கு நாம் கவனமாய் பாருங்க. ஒருவேளை இந்த அன்பின் பிரமாணத்தை நம்ம சரியா கையாளல அப்படின்னா நம்முடைய மாம்சமும் சாத்தானும் நம்மளை மேற்கொண்டுடுவாங்க அப்படின்னு சொல்ற. ஏன்னா அன்புக்கு எதிராக சகோதர சகோதரிகள் மேல பிரதிபலிக்கிற அந்த சுபாவம், அன்பை தவிர்த்து அல்லது அன்புக்கு எதிராக, அது நம்முடைய மாம்சத்தின் பலவீனமும் சாத்தானுடைய வஞ்சனையான ஒரு நிலையுமாக தான் அங்க இருக்கும். அது ஜெயம் கொண்டு விடாதபடிக்கு நாம் கவனமாய் தெளிந்த புத்தி உள்ளவர்களாகவும் இருப்போமாக. பாருங்க, தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருப்போமாக. கடைசியா அந்த வரி முடிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, சுயமானது அதிகமாய் ஒழிக்கப்படுவதாக மற்றும் அன்பானது பிரதானமாய் ஆளுவதாக. அப்போ அதாவது அன்புக்கு எதிரானது சுயநலம், சுயநலத்தை மேற்கொள்வது அன்பினுடைய அம்சங்கள் தான் சகோதர சகோதரிகளே. ஸோ இந்த விஷயத்தை தான் இங்க சொல்லி அங்க முடிக்கிறாரு. அப்போ இதோட என்னன்னா சகோதரர் அவர்கள் எழுதிட்ட அந்த ஒரு முதல் பாடம், அன்பு மற்றும் நீதியின் கொள்கைகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்ற தலைப்புல ஒரு முழு பாடமும் இன்னைக்கு நாம தேவ கிருபையில நிறைவு செய்கிறோம். ஆக சகோதர சகோதரிகளே, ஒருவேளை இது பேசுவது கேட்பதாக மாத்திரமல்ல, முடிந்த மட்டும் ஒவ்வொருவரும் இந்த அருமையான இந்த ஆர்டிகல்ஸை தனிப்பட்ட முறையில படிக்கும் போது கண்டிப்பா நாம் ஒவ்வொருவருக்கும் அது நம்முடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா இன்னும் இந்த ஒரு சத்தியத்தை நாம பேசும்போதோ அல்லது கேட்கும் போதோ அல்லது படிக்கும் போதோ கண்டிப்பா இது நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்துல, நம்முடைய தனிப்பட்ட மனநிலையில மற்றவர் விஷயத்துல நாம எப்படியெல்லாம் நடக்கணுங்கிறதும் நமக்கு தெரிய வரும். சில சமயங்கள்ல வருத்தப்படுவோம், என்னன்னா நாம இதுக்கு எதிர்மாறா மற்றவங்க விஷயத்துல நடந்துட்டு இருக்கிறோமே. ஏன்னா இது நாம இப்போ பாருங்க,
இந்த வருஷத்துல 2026 துவங்கி இருக்கிறோம். இந்த வருஷத்துக்குள்ள வரும்போது பாருங்க, மார்ச் 31 வந்து கர்த்தருடைய நினைவு கூறுதல். அதுல நாம பங்கு பெறுவதற்கு நம்ம பாத்திரவான்களாக தயார்படுத்திக் கொள்வதற்கு இது போன்ற சத்தியங்கள் வந்து நம்ம தற்பரிசோதனைக்குரியதாக இருந்துட்டு நம்முடைய நிலைகளை அங்க மேற்கோள் காட்டும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆக தேவன் தாமே கேட்ட இந்த சத்தியத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி நாம வளர்வதற்கு தேவன் கிருபையாக உதவி செய்வாராக. ஆமென்.